நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, பரவாயில்ல. கர்த்தர் கிருபையில இன்னைக்குதான் அந்த கட்டை அவுத்த ஓகே. கட்டை அவிழ்த்து இப்பதான் அந்த அந்த கை வந்து கொஞ்சம் கீழே இறங்க மாட்டேங்குது. அது கொஞ்ச நாள் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் பிசியோ மொபைலைசேஷன் பண்ணணும். ஆமா. பிசியோ பண்ணிட்டு இருக்கேன். நானே வீட்டுல தான் பண்றேன். ஓகே. இங்க பிசியோதெரபிஸ்ட்லாம் இல்ல, யாருமே டாக்டர்ஸ்லாம் இங்க. ஓ ஜோம் பண்ணுங்க. அடுத்த 2 நாள் ஓகே. ஆக்சுவலா கிராஜுவேஷன் எங்களுக்கு காலேஜ்ல. ஓகே. நானும் கீபோர்ட் ப்ளே பண்ணி வொர்ஷிப் லீட் பண்ணோம். ஓகே. அதுக்கு கை வந்து ஸ்ட்ரைட் ஆயிடணும். ஓகே பாஸ்டர், பிரேயர் பண்ணிக்கிறோம் நாங்க. Shall we start with the prayer? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் போதுமானவர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிற தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே, இந்த கிளாஸ்ல நாங்கள் இணையும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்புகளில் இணைந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை படிக்கிறதுனால் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற பலனை, ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பங்கெடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். ஆல்ரைட், லாஸ்ட் கிளாஸ் நம்ம 3rd சாப்டர் முடிஞ்சு 4th சாப்டருக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். ஸோ 4th சாப்டர் பிகின்ஸ் வித் அ ஸ்டோரி. 4வது அதிகாரம் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்குது. என்ன கதை அப்படின்னா, காயின் ஆபேல் உடைய காணிக்கை செலுத்துகிற ஒரு கதையை நாம் பார்க்கிறோம். போன வாரம் நம்ம அதை தொடங்கணும். ஸோ தேவன் வந்து காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். பெரும்பாலுமான ஒரு 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 ஃபெமிலியரான ஒரு இன்டர்பிரேஷன் என்ன சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல? ஏன்னா இட் வாஸ் நாட் அ பிளட் சாக்ரிஃபைஸ், அதாவது பலி, ரத்தத்தினால் செய்கிற பலி இல்லை. ஆனால் ஆபேல் செலுத்தினதோ பலி. அதனாலதான் தேவன் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று சில சஜஷன், சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறது. பட் உண்மையிலே ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்பதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று,
See, God knows in future. God knows the future. ஆண்டவருக்கு எதிர்காலத்துல நாம் எப்படி இருப்போம் என்று ஆண்டவருக்கு தெரியும். See, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்பது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ஒரு டெஸ்ட்ன்னு சொல்லலாம். காயினுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? அவனுடைய ஆட்டிடியூட் உடைய ஒரு டெஸ்ட். ஆட்டிடியூட் என்றால் மனப்பான்மை சொல்லுவாங்க, மனபாவம், அவர் ஆட்டிடியூட். ஸோ ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததுனால காயினுக்கு என்ன வந்ததுன்னா கோபம் வந்தது. பட் ஆனா ஆக்சுவலா என்ன 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 நடந்திருக்கணும், அல்லது காயின் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஆண்டவர் என் காணிக்கையை அங்கீகரிக்க நான் இன்னும் என்ன செய்யணும்? புரியுதுங்களா நான் சொல்றது? வாட் ஷுட் ஐ டூ பெஸ்ட்? சி, பொதுவாவே இந்த சுவாபம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒருத்தவங்களை யாராவது குற்றப்படுத்தினால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன கரெக்ட் பண்ணணும் என்றத பார்க்க மாட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன், அவங்களுடைய நியாயத்தை அவர்கள் ஜஸ்டிஃபை பண்ண முயற்சிப்பார்கள். பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் அது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு சுவாபம். ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது they wanted to ரிட்டாலியேட்னா எதிர்த்து நிற்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். இந்த இடத்துலயும் காயினுக்கு சம்பவித்தது அதுதான். ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததுனால அவன் என்ன யோசித்திருக்கணும்னா, ஆண்டவர் என் காணிக்கையை அங்கீகரிக்க நான் என்ன செய்யணும், நான் இன்னும் என்ன பெஸ்டா கொடுத்தால் தேவன் என் காணிக்கையை அங்கீகரிப்பார் என்பதை அவன் யோசித்திருந்தால் அவன் அடுத்தது என்ன பண்ணிருப்பானா, he might have rectified his mistake. பட் அதுக்கு பதில் அவன் என்ன பண்றான்னா, he was angry. அவன் கோபப்படுறான். அந்த கோபம் அதுலதான் பாருங்க, God rejected Cain's offering lies in Cain's attitude to God and God's response. அவனுடைய மனப்பான்பு எப்படி ஆச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டது அதனாலதான் ஆண்டவர் நிராகரித்தார். பட் ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அதுல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இதுலதான் பாருங்க, the grace of God திருப்பாதுல நம்ம பாக்குறோம். ஆண்டவருடைய கிருபையை திரும்பவும் ஆண்டவர் அவனுடைய முகநாடி வேறுபட்டிருக்கிறது, அவன் கோபமா இருக்கிறான் என்பதை ஆண்டவர் தெரிந்து அவன் கிட்ட வர்றாரு. அவனை வார்ன் பண்றாரு. இங்க பாரு, நீ இதே ஆட்டிடியூட்ல இருந்தனா இன்னும் ஒரு கொடுமையான காரியம் சம்பவிக்க போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ் கிவிங் அ வார்னிங் டு ஹிம். சோ அந்த வார்னிங்கையும் அவன் என்ன பண்றான்னா, இஸ் ரிஜெக்டிங் தட் கிரேஸ். அந்த வார்னிங் அந்த நோட்ஸ்ல நான் வாசிக்கிறோம், Cain was angry because God rejected his offering. God in response warned him against his anger and encouraged him to do well. So பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை டோட்டலா நிராகரிக்கல, ஆனால் அவனை திருத்த வேண்டும், அவனை கரெக்ட் பண்ணணும், அவனை டிசிப்ளின் பண்ணணும், அவன் ஆட்டிடியூட் சரியில்லை என்பதை அறிந்த ஆண்டவர் அவன்கிட்ட வராரு. சரி, அவன்கிட்ட இறங்கி வராரு. இறங்கி என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ கோபமா இருக்க, ஏன் நீ எரிச்சலா இருக்க, ஏன் உன் முகநாடி வேறுபடுது அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லிட்டு, இங்க பாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு என்னது மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் என்ன பண்ணிருக்கு, படுத்துட்டு இருக்கு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ் கிவிங் அ வார்னிங். என்ன வார்னிங்னா, இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செய்யல அப்படின்னா அது உனக்கு ப்ராப்ளமா என்ன செய்யும், மாறும். இதுதான் ஆண்டவர் பார்த்தாரு காயின் கிட்ட. சோ
But Cain did not heed to God's warning, but murdered his brother because of his anger. So ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை நிராகரித்ததற்கு காரணம் ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். என்ன தெரியும்னா, இவன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், அது நிமித்தமாய் அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்வான் என்று ஆண்டவருக்கு என்ன செய்யும்? கட்டாயம் தெரியும், கண்டிப்பா தெரியும். See, அதனாலதான் அவனுடைய ஆஃபரிங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, he rejected his offering. அவனுடைய காணிக்கை அவனை செய்யல, அங்கீகரி. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிருந்தா இவன் இப்படி செஞ்சிருக்க மாட்டானே. இல்ல, இட் இஸ் a matter of his attitude. ஆண்டவர் திரும்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ நல்லா செய், நீ நல்லா செஞ்சனா உனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. பட் அவன் அவனோட மிஸ்டேக் அவன் கரெக்ட் பண்ணாம he still wanted to justify his mistake. அவன் வார்னிங், ஆண்டவர் நேரா வார்னிங் கொடுத்தும் வாசப்படியில என்ன படுத்துட்டு இருக்குது? பாவம் படுத்துட்டு இருக்கு. நீ வெளியில போகாத, நீ இதே ஆட்டிடியூட்ல போகாத, இதே அந்த 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 கோபத்துல போகாத. நீ போனீன்னா கண்டிப்பா என்ன செய்வோம்? நீ சிக்கல்ல மாட்டிப்ப என்பதை அறிந்துதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை வார்ன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவனோட இதுதான் ப்ரீடெஸ்டினேஷன் அப்படி சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வசனம் கூட இருக்கு, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன பண்ணார்? அவரு தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஐயா. எல்லாருமே ஒரு வசனம் இருக்கு, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன பண்ணிருக்காரு? அவரு செலக்ட் பண்ணிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் ப்ரீடெஸ்டினேஷன். அப்போ அதுன்னா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள், இதே கான்செப்ட் தான் அதுவும். என்னன்னா, ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்ளுவா, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டா. பட் அட் த சேம் டைம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய இருதயத்தின் வாஞ்சை, விருப்பம், ஆசை. ஆனால் அது நடக்காது, அது நடக்காது. ஏன் அப்படி நடக்காது அப்படின்னா, அது நடக்காது அதனால நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் இருக்கணும், நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கணும், நம்ம இவாஞ்சலிசம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா நம்ம பண்ற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அங்கீகரித்து நாம வருவோம் என்பது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். அதே சமயத்துல எத்தனையோ வருஷமா சுவிசேஷம் அறிவிச்சு கொண்டே இருக்கிறோம். இந்தியா தேசத்திலும் பல தேசங்களிலும், இஸ்லாமிய தேசங்களிலும். எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? இல்ல. காரணம் அவங்களுடைய கடின இருதயம். சுவிசேஷம் ஐயோ தெரியலையே அப்படின்னு இன்னைக்கு சொல்லவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு சுவிசேஷம் தெரியும், இயேசு சுவாமியை தெரியும், இயேசு கிறிஸ்துவ தெரியும். பட் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. சோ அதேதான் இங்கேயும் ஆண்டவர் காயினுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. ஆனா அந்த வார்னிங்க அவன் என்ன செய்யல? அவன் ஏற்றுக்கொள்ள அவன் மனதில்லாமல் இருப்பான். அதனால அவன் ஒரு கொலையை செய்வான் என்பது ஆண்டவர் 100% தெரியும். அதனால்தான் முன்னாடியே அவனுடைய ஆஃபரிங் என்ன பண்ணாரு? அவனுடைய ஆஃபரிங்கை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா God is more important in making a human being rather than what human being do for God. நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு எது ரொம்ப முக்கியம்னா, இது இப்படி சொல்லலாம், ஊழியமா ஊழியக்காரனா? ஹலோ, நான் கேட்கிற கேள்வி, ஆண்டவருக்கு முக்கியமானது எது? ஊழியமா ஊழியக்காரனா? ஊழியக்காரன். நாம் தான் முக்கியம். ஊழியக்காரன். நாம என்ன செய்யறோம், என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னுலாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். என்ன பாப்பார்? ஒரே ஒண்ணுதான், நீ என்கிட்ட எப்படி இருந்த,
நீ என்கிட்ட எப்படி இருந்த, உன் ரிலேஷன்ஷிப் என்கிட்ட எப்படி இருக்குது, நீ என்கிட்ட தாழ்மையா இரு. எனக்கு நீ அதுதான். God is so interested in my being rather my doing. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். God is interested in my being more than my doing. இன்னைக்கு நிறைய பிரசங்க, நிறைய ஊழியக்காரங்க, நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன், இது செய்வோம், அப்படி இப்படின்ட்டு கடைசியில அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயத்துல, அவங்களுடைய சுவாபத்துல ஒரு மாற்றமும் இல்லாமல் அவங்க அது செஞ்சேன் இது செஞ்சேன்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, நாங்க ஆண்டவர் கேட்பாரு, நீங்களா யாருப்பா அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே உன் நாமத்துல அற்புதம் செஞ்சோம், பேய்களை துரத்தணும். அவங்களாம் யாரு ஆக்சுவலா? ஊழியக்காரங்க. நான் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. நான் ஒவ்வொரு தடவை கிளாஸ் இருக்கும்போது அது எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆண்டவரே அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. நான் என்ன செஞ்சேன்றது ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்து என்ன செஞ்சேன் என்பதுதான் ஆண்டவர். சோ இந்த இடத்துல காயினுடைய அந்த ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாததுக்கு ஒரு காரணம், காயின் ஆண்டவருடைய அந்த வார்னிங்க அவன் ஏற்றுக்கொள்ளாமல், அவனுடைய ஆங்கர், அவனுடைய கோபம் வெளிப்பட்டு ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த கிருபைய அவன் அசட்டை பண்ணினான். சரி, அதுல என் நோட்ஸ்ல வாசிக்கும் போது, Cain did not heed to God's warning but murdered his brother because of his anger. Cain's attitude explains why God rejected his offering. So அழகா சொல்றது, ஆண்டவர் அவனுடைய காணிக்கை புறக்கணித்ததுக்கான காரணம் அவனுடைய மனோபாவம், அவனுடைய attitude. He represents the generation that does not regard God's gracious warning against sinning but persists in committing sin against God. So காயின் எதை குறிக்குது, காயினுடைய வம்சம் எதை காண்பிக்கிறது அல்லது எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், தேவன் தருகிற கிருபையின் வார்னிங் என்றால், வார்னிங்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல, எச்சரிக்கை. கிருபையின் எச்சரிக்கையை நிராகரித்து பாவத்தை தொடர்ந்து செய்கிற ஒரு வம்சம், ஒரு ஜெனரேஷன் தான் காயினுடைய ஜெனரேஷன். சரி, பைபிள்ல இதைதான் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு முழுவதுமாய் 2 ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும் சைட் பை சைட். ஒண்ணு இந்த நீதியின் ஜெனரேஷன் சந்ததி, இன்னொன்னு ஆண்டவருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாத ஒரு சந்ததி போயிட்டே இருக்கும். சோ காயினுடைய சந்ததி எதை காண்பிக்கிறது, அந்த இடத்துல அவனுடைய கீழ்ப்படியாமை அல்லது தேவன் கொடுக்கிற கிருபையின் எச்சரிக்கை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம இன்னும் தொடர்ந்து படிக்கும் போது, இந்த எக்ஸோடஸ் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, எகிப்து தேசத்திலிருந்து எல்லாருமே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. கானான் தேசத்திற்குள்ள ஒரு புதிய ஜெனரேஷன் தான் உள்ள போச்சு. ஏன் ஆண்டவர் அவங்கள உள்ள இருந்து கூட்டிட்டு வெளியில கொண்டு போய் அவங்கள கானான் தேசத்துல கொண்டு போல? ஒரே ஒரு ரீசன் தான். ஆண்டவர் பல முறை பல இடத்துல வார்னிங் கொடுத்துட்டு வந்தார். ஆனா இந்த ஜனங்க கீழ்ப்படிந்தவர்கள் கானானுக்குள்ள என்ன பண்ணாங்க, பிரவேசித்தார்கள். கீழ்ப்படியாதவர்களோ அந்த வனாந்திரத்திலேயே ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணாரு, அழித்தார். இந்த யாரு, யோனாவுடைய கதை, தீர்க்கதரிசி யோனாவுடைய கதை ஒன்று இருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்ச ஒரு கதை. என்ன கதை? ஆண்டவர் நினிவேக்கு யோனாவை அனுப்புவார். ஆனா யோனா என்ன பண்ணுவாரு, நினிவேக்கு போக மாட்டார், தர்சீசுக்கு போவார். ஏன் தர்சீசுக்கு போவாரு? அவரு பின்னாடி சொல்ற 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல சொல்றதை வச்சு பார்த்தோம்னா, இது நீர் மன ஒருக்கம் உள்ளவர், நீங்க இப்படி தண்டனை செய்ய மாட்டீங்க அப்படின்னு எனக்கு முன்னமே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சோ அதை வச்சு என்னன்னா, நான் போய் பிரசங்கம் பண்ணா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போயிடும், அது எதுக்கு நான் போய் சொல்லிட்டு வீணா அப்படின்ட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. இது ஒரு பதிலா இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா அவர் ஏன் தர்சீசுக்கு போனாருன்னா, ஏன் நினிவேக்கு போலன்னா,
ஆல்ரெடி யோனா வந்து டிசைட் பண்ணிட்டாரு, இந்த நினிவேல இருக்கிற ஜனங்க வந்து ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்ட்டு. இந்த நினிவேல இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஓகே, அதனால நான் போய் சொல்றது வேஸ்ட். நான் அதனால தர்சீசுக்கு போறேன். அது ஒரு ரீசன். 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல தான் வந்து ஆண்டவர் அவர்களை மனம் திரும்பினது வந்து யோனாவால அக்செப்ட் பண்ண முடியாத ஒன்று. ஏன்னா தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. என்ன உரைச்சிட்டாரு? நீங்க மனம் திரும்பலன்னா உங்களுக்கு என்ன வருது? அழிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிட்டாரு? உரைச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என்ன தெரியும்னா இந்த நினிவே ஜனங்க வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. காட் நோஸ் இன் ஃபோர் நாலேஜ். பட் ஆனா இந்த கதை ஆக்சுவலா நான் வந்து நம்ம நினைக்கிறோம் யோனா கதை வந்து ரொம்ப நல்ல கதை. யோனா தீர்க்கதரிசி ரொம்ப நல்ல தீர்க்கதரிசி. ஆக்சுவலா ஒன் ஆஃப் த டிசோபீடியன்ட் தீர்க்கதரிசி யாருன்னா யோனா தான். ஏன்னா யோனாவால ஆண்டவருடைய கிருபையை முழுசா அறிந்து கொள்ளவே முடியல. God is more interested in saving the souls. ஆத்துமாக்களை. யோனாக்கு என்னன்னா ஒரு ஈகோ. நான் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறாம போயிடுச்சு? அது எப்படி நீ நிறைவேறாம பண்ணிட்டீங்க? நாளைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னா யாராவது என்ன மதிப்பாங்களா? அதுதான் அவனோட ப்ராப்ளம். ஆத்மா ரட்சிக்கப்பட்டது அவன் ப்ராப்ளம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த ஜனங்க யார் தெரியுமா? வலது கைக்கும் இடது கைக்கும் வந்து வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஆனால் சோதோம் கொமோரா சூழ்நிலை வந்தபோது, சோதோம் கொமோரா பட்டணத்துல அக்கிரமம் பாவம் வந்தபோது ஆபிரகாம் தேவனோடு கூட மன்றாடுறார். என்ன தெரியுமா? 50 நீதிமான், 25 நீதிமான், 20 நீதிமான். ஆண்டவர் சொல்ற ஒரு ஆக்சுவலா ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டார், 10ஓட நிறுத்திட்டார். அவர் கேட்டிருக்கணும், ஐயா ஒரு நீதிமானம் தான் நீங்க அழிப்பீரா? ஆண்டவர் நான் சொல்லிப்பாரு, அழிச்சிருக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா ஒரே ஒரு நீதிமான் தான் என்ன செஞ்சாரு? இருந்தார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் சோதோம் கொமோரால எவனுமே என்ன பண்ண மாட்டார்? மனம் திரும்ப மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும். See, this is called predestined. So ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும் காயின் ஆண்டவருடைய வார்னிங்கை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதே சமயத்துல அவன் பாவத்தை தொடர்ந்து செய்வான் என்று தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை நிராகரித்தார். The consequence of such a rebellion is a judgment from God. The consequences of such a rebellion is a judgment from God. அப்படின்னா தேவன் கொடுக்கிற அந்த கிருபையின் அந்த வார்னிங் எச்சரிக்கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல தேவனுடைய ஆக்கினை நம்ம மேல வரும். So God judged Cain by exile. ஆண்டவர் வந்து காயின் என்ன பண்ணார்னா தண்டித்தார். அந்த அடுத்த வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரன், அதுக்கு 8வது வசனத்துல காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயலில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். சோ என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் வார்னிங் கொடுத்தாரு, ஆனால் அவன் அதை நிராகரித்தான். ஆண்டவர் என்ன யோசிச்சாரோ அப்படியே அவன் செஞ்சான். தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணா? கொலை செய்தான். பட் ஆண்டவருக்கு தெரியுமா அவன் கொலை செஞ்சது? கண்டிப்பா தெரியும். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிடுவாங்க, கனியை சாப்பிட்டு ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தேடி வந்தது மாதிரியே காயின் கிட்ட வர்றாரு, அப்பா உன் சகோதரன் எங்கப்பா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மர்டர் இங்கதான் பாக்குறோம். பைபிள்ல தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பர்த் இருக்குது, ஃபர்ஸ்ட் மர்டர் இருக்குது. ஓகே, சோ கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரன் எங்க, உன் ஆபேல் எங்க? அதுக்கு அவனா சொல்லியிருக்கணும். யாராவது பதில் சொல்லுங்க. உடனே ஒத்திருந்திருக்கலாம். நான் கோபத்துல தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்தது. அத கரெக்ட். அதேதான் நம்ம
ஆதாம் ஏவாள் சம்பவத்துல என்ன நடந்துச்சு, அதே தான் யார் ஃபாலோ பண்றா? காயின் ஃபாலோ பண்றாரு. சிம்பிளா முடிக்க வேண்டியதை காம்ப்ளிகேட்டடா ஆக்கிடுறாங்க நம்ம ஜனங்க. ஆண்டவரே, நான் அடிச்ச கோவத்துல அவன் செத்து போவான்னு எனக்கு தெரியாது, செத்து போயிட்டான் ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. அங்கதான் அவனோட ரிபல்லியஸ் கேரக்டர் பாக்குறோம். இன்னைக்குமே நிறைய ஜனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 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 கேரக்டர், ரிபல்லியஸ் கேரக்டர். நான் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட நான் அதை பார்த்துருக்கிறேன் ஊழிய அனுபவத்துல. they will not accept their fault. நம்மளுடைய நம்ம எல்லாமே தவறு செய்வோம், இயல்புதான். மனிதர்களாலே தவறு செய்வது இயல்புதான். பட் ஆனால் அந்த தவறை நான் என்ன செய்யணும்னா அக்செப்ட் பண்ணணும். அந்த அந்த மென்டாலிட்டி அது கர்த்தர் நம்ம கிட்ட கொடுக்கணும், நம்ம கேட்கணும். உலகத்தான் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, தன்னுடைய குற்றங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னா ஓகே, இட்ஸ் மை ஃபால்ட், ஆண்டவரே என்ன மன்னிங்க. அந்த ஒரு சுவாபத்தை, அந்த ஒரு குணத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பாக்குறாரு, நான் எதிர்பார்க்கிறேன். காயின் கிட்ட அதுதான் எதிர்பார்த்தார். அவன் தன்னுடைய தவறை ஒத்துப்பான் அப்படின்னு. பட் அவனதும் கேட்டான், ஆண்டர்கிட்டே ஒரு கேள்வி கேட்டான், நானா என்னோட சகோதரனுக்கு நானா வாட்ச்மேனா? am I a keeper? am I a watchman for my brother? நானா அவனுக்குன்னா காவலாளியா? அவன் எங்க இருக்கான்னு என்ன கேட்டா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரையே அவன் கேள்வி கேட்கிறான். அப்போ 10வது வசனம் சொல்லுது, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். சோ இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என் கிட்ட வந்திருக்குப்பா, நீ அவனை கொன்றுகிற. அதனால இப்போ அவனுடைய ரத்த பழி உன் மேல என்ன செய்யுது, வருது. அப்போ உன் கையிலே வாங்கி கொள்ள உன் வாயை திறந்து இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தன் வாயை திறந்து பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காயினை பார்த்து சொல்றாரு. சோ இது என்ன அர்த்தம்? காயின்ஸ் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் another பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். அதாவது ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொன்ன உடனே காயின் என்ன பண்றான்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது ரொம்ப பெரிய தண்டனை, இது என்னால் தாங்க முடியாத ஒரு தண்டனை. நான் பண்ண தப்புக்கு இது ரொம்ப பெருசு. இனி என்ன பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்னா முறையிடுகிறான். The English translation makes it sound like a demand from Cain. அதாவது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது இது வித்தியாசமா இருக்கும். It's too big for me to bear. It's too big. நீ தந்த தண்டனை எனக்கு மிக பெருசு, என்னால் சுமக்க முடியாத ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அதனுடைய அர்த்தம். He complains that God's judgment is unfair. அவன் என்ன பண்றான்னா, காயின் என்ன பண்றான்னா கம்ப்ளைண்ட் பண்றான். சில நேரத்துல என் பிள்ளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னன்னா, அவங்க 2 பேர் தப்பு பண்ணும்போது நான் பனிஷ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த தப்புக்கு இந்த தண்டனை என்னது, ரொம்ப பெரிய தண்டனை. இந்த தப்பு உங்களுக்கு அனுபவம் இருக்குது அது மாதிரி சொல்லி, this is too டாடி, இதுல ஃபேரே கிடையாது டாடி, this all unfair டாடி அப்படின்னு நான் சொல்லுவேன். பனிஷ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்ன்றது நான் டிசைட் பண்ணுவேன், நீ டிசைட் பண்ணக்கூடாது. சேம் அதேதான் காயின் இங்க என்ன பண்றான்னா, ஆண்டவரே நீ பண்ண இந்த ஜட்ஜ்மெண்ட் இட்ஸ் unfair. My punishment is too great to bear. என்னால இது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தண்டனை ஆண்டவரே. But the response from God in the following verses
shows that God yields to Cain's demand and safeguards him from danger. So அடுத்த வசனங்களை வந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து காயினுடைய முறையிட்ட என்ன செய்யறாருன்னா கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் வந்து அதுதான் பாருங்க, ஆண்டவருடைய இரக்க குணத்தை நம்ம பார்க்க முடியும். The Bible says he yields to Cain's demand. Yields to Cain's demandனா காயினுடைய அந்த நிபந்தனைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா செவி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றா பைபிள், the Bible nowhere mentions that God is unfair in his judgment and changes it on man's demand. ஒரு இடத்துலயும் பைபிள்ல வந்து நம்ம ஒரு இடத்துலயும் பார்க்கவே முடியாது. என்ன பார்க்க முடியாதுன்னா, ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்புல வந்து அன்ஃபேரா இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய நியாய தீர்ப்புல வந்து சரியில்லை, நியாயம் சரியில்லை என்று பைபிள்ல ஒரு இடத்துலயுமே நம்ம என்ன செய்ய முடியாதா, பார்க்கவே முடியாது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் இந்த தண்டனை ரொம்ப பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஆண்டவர் தண்டிக்கிறத பார்க்கிறோம், ஜனங்களை தண்டிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பல முறை அவங்கள வார்ன் பண்ணி அவங்களுக்கு கிருபையை கொடுத்து, ஆனா அதெல்லாம் தாண்டி தான் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். So nowhere in the Bible we can see that God is unfair in his judgment and changes it on man's demand. அதாவது மனிதனுடைய நிபந்தனைக்கு தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை மாற்றினார் என்று நம்ம ரொம்ப நிறைய இடத்துல பார்க்க முடியாது. The word for punishment and bear is same as iniquity and forgiveness. See, English Bibleல it's too big to bear, bear, bear என்றால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற அர்த்தம். சோ ஆனால் இந்த வார்த்தை எபிரேய பதத்துல அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னன்னா, the Hebrew word for punishment and bear, punishment and bear. சோ ரெண்டு வார்த்தை இருக்குது, தண்டனை, அதுக்கப்புறம் அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது ஒன்று. சோ ஈப்ரூல எபிரேய பாஷையில இந்த பனிஷ்மெண்ட் என்றால் என்ன அர்த்தம்னா, பாவம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். பேர் என்றால் என்ன அர்த்தம்? பேர்னால் ரொம்ப என்னால் தாங்க முடியாது என்ற அர்த்தம். அதற்கு என்ன அர்த்தம்னா forgiveness என்ற அர்த்தம். forgivenessனா மன்னிப்பு கேட்கிறதல் என்ற அர்த்தம். So the alternative translation would be, so இந்த வசனத்திற்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னவா இருக்கும்னா, என்னுடைய பாவம் is too great to forgive. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாத அளவுக்கு பெரிய பாவமா என்று காயின் வந்து கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, மன்னிக்கப்பட முடியாத அளவிற்கு என்னுடைய பாவம் பெரிய பாவமா என்று ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி அந்த இடத்துல இன்னொரு அர்த்தத்தை எபிரேய பாஷையில பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, so then this would make Cain's response was one of a remorse. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி அவன் கேட்கறதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஓகேப்பா, நீ வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீ மன்னிப்பு கேட்கறதுனால உன்னுடைய தண்டனையை நான் என்ன செய்யறேன்னா ஐ கன்சிடர். So this would make Cain's response was one of remorse. remorseனா ஆண்டவரே இது என்ன மன்னிங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். God's protection to Cain then is a response to repentance than demand. So ஆண்டவர் வந்து அவனை சபிச்சிட்டாரு. பட் சபிச்சதுக்கு அப்புறம் கெயின் வந்து கேட்கிற, ஆண்டவரே, மன்னிக்க முடியாத அளவுக்கு இது பாவமா அப்படின்னா என்ன அர்த்தத்துல அவன் கேட்கிறானா, என்ன மன்னிங்க என்ற ஒரு அர்த்தத்துல அவன் என்ன செய்யறானா கேட்கிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, காயினை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் நம்ம அதுல என்ன செய்யறோம் பாக்குறோம். சோ God's protection to Cain, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அதுக்கு அடுத்த வசனத்துல, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி 15, காயினை கொல்லுகிற எவனும் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்.
ஆமென். see ஆண்டவர் அவனை சபிச்சிட்ட பிறகு அவன் என்ன பண்ணான் ஆண்டவர் கிட்ட? இட்ஸ் நாட் அ டிமாண்ட், பட் இட்ஸ் an act of repentance. ஆண்டவரே என் பாவம் ரொம்ப பெருசு, நீர் என் மேல இப்படி ஒரு சுமத்திட்டே அது குறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ் நாட் டிமாண்டிங், rather இஸ் repenting. ஆண்டவரே என்னை மன்னிங்க என்ற அர்த்தத்தை தான் அது அர்த்தம். ஸோ த சைன். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவன் மேல அவன் மேல உள்ள பாவத்தை என்ன பண்றாரு, அவன் தண்டனை என்ன பண்றாருன்னா குறைக்கிறார். பட் இந்த இது நம்ம ஆதாமேவார்கிட்ட பார்க்க முடியாது. ஒருவேளை ஆதாமேவார் ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு கருணை பண்ணி, சரி போ, உன்னால சபிக்கப்பட்டிருக்காது, போ நான் அதை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீ சாவ அப்படியாட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவனுங்க அதை கூட சொல்லலை. அதனாலதான் இன்னி வரல நம்ம கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம், வாழ வேண்டியதார். சோ த சைன் காட், ஆண்டவர் அவன் மேல என்ன போட்டாரு, ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன மாதிரி அடையாளத்தை போட்டார், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சிலர் வந்து கலர்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறேன். இப்போ ஆப்பிரிக்க மக்கள் இன மக்கள் வந்து கருப்பா இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னது கேட்டிருக்கேன். எனக்கு நான் தெரியும். கூட கருவா இருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். எனி அதர் இன்டர்பிரிட்டேஷன்? நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். நல்லா இருக்குது. சொல்லுங்க, என்ன அடையாளமா இருக்கலாம்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே, நத்திங் ராங். ஐயோ இது தப்பா சொல்லிட்டு மொக்க கொடுப்பார்லாம் இல்ல. பேதுரு மாதிரி இருக்கணும் எப்பவுமே, பதில் சொல்றதுல ஃபர்ஸ்ட் இருக்கணும், திட்டு வாங்குறதுலயே ஃபர்ஸ்ட் இருப்பாரு பேதுரு. இல்ல சின்ன வயசுல வந்து ஒரு இது சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு. சும்மா சண்டே கிளாஸ்ல கேட்கும்போது சொன்னதுதான். நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குக்குலாம் மோல் கேக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு. மோல்ன்றது அதுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்ற. ஓ, அதுக்கு முன் இது புதுசா இருக்குது. எனக்கு கூட ஃபுல்லா ஒரு மோல் அப்படிதான் இருக்கு இந்த சொல்றேன். சைடு. ஆக்சுவலா எனக்கு கூட இப்படிதான் வந்துருக்கு. இதுல பாத்தீங்களா என் காதுல எஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லா. ஆனா இது வந்து பர்த்ல இல்ல எனக்கு. நான் 20 வருஷம் 20 வயசுக்கு ஆன பிறகுதான் இந்த போல் வந்துச்சு. ஒருவேளை நான் காயினோட ஜெனரேஷனா இருக்கலோ. ஓகே ஓகே ஓகே, அது கூட நான் புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டது. சரி, நான் சின்ன வயசுல நான் சண்டே ஸ்கூல் படிக்கும் போது என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் நெத்தியில ஒரு மார்க்க போட்டு விட்டாரு. நெத்தியில வந்து ஒரு மார்க் இருக்கும். இன்னைக்கு ஓட்டு போட்டா கையில ஒரு மை தடவுறாங்கல்ல, அது மாதிரி. இன்னொன்னு 666 கூட அப்படிதான், இங்க நெத்தில எல்லாம் மார்க் போடுவாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அந்த மார்க் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படின்னு சொல்லும் போது, நம்பர் 1, இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ பிசிக்கல் சைன். அந்த சைன் வந்து வெளியரங்கமான ஒரு அடையாளம் அல்ல, சரீரத்துல பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல. So let's read the notes. அதுல அழகா இருக்கும் நோட்ஸ்ல. The sign God gave to Cain, not some kind of on Cain. The sign gave to Cain was not some kind of mark on Cain. அவன் மேல ஒரு சரீரத்துல சிஸ்டர் சொன்னது போல ஒரு மோல், ஒரு மச்சம், அது இட்ஸ் நாட் மீன் தட். அது வந்து அதை குறிக்கல. The Hebrew reads like this: the Lord appointed a sign for Cain. See, இதுக்குதான் நம்ம வந்து we need to study the language of the Bible. See, சில நேரத்துல வந்து சிலதெல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாதது காரணம், we don't really understand what was written in the original text. அந்த மூல பாஷையில என்ன எழுதியிருக்குது, என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது என்பதை நாம வந்து என்ன செய்யல, சரியா இன்னும் விளங்கி கொள்ளவில்லை, நமக்கு தெரியாது. அதனாலதான் சிலதெல்லாம் நம்மளால கஷ்டம். ஆனா பட் உண்மையில நம்ம இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கும் போதுதான் இந்த ஹீப்ரூல இது என்ன இருக்கு. See,
நம்ம நம்ம ஏன் இதை படிக்கிறோம், ஏன் பைபிள் காலேஜ்ல நம்ம படிக்கணும், ஏன் அப்படின்னா, see whenever we prepare a message, எத்தனை பேர் முழு நேர ஊழியத்துல இருக்கீங்க இங்க? கை தூக்கி காமிங்க. உங்களோட வீடியோ ஆன் பண்ணி இந்த ஒரு விஷயம் கையை தூக்கிட்டு திருப்பி வீடியோ ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில பாஸ்டரா இருக்கேன் நானு. டியூட்டி பார்த்துட்டு தான் செய்யறோம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, நத்திங் ராங் இன் தட். ஓகே, எல்லாருமே ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கல. அதே மாதிரி பகுதி நேர ஊழியமாகவும் செய்யலாம். அது ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஓகே, பட் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்னுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, எங்க அப்பா வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ அவருக்கு ரொம்ப விருப்பம் ஊழியம் செய்யணும்ட்டு. என்ன பண்ணாரு, நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது பேங்கோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு ஊழியத்துக்கு. விஆர்எஸ் குத்துட்டு வந்துட்டாரு. நான் சொல்றது 90s. அப்போ வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ எங்க பாஸ்டர் சொன்னாரு, என்ன பண்ணீங்க நீங்க, 3 பையன்கள் நீங்க வளர்க்கணும், ஸ்கூல் படிக்க வைக்கணும், 90sலாம் வந்து பேங்க் வேலை கிடைக்கிறதுலாம் கஷ்டம், நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் எங்க பாஸ்டர் வந்து எங்க அப்பாவை சொல்ல பிறகு அவர் போய் பேங்க்ல போய் திருப்பி அந்த விஆர்எஸோட அந்த அப்ளிகேஷன் கேட்ட உடனே பேங்க்காரன் சொல்லியிருக்காங்க, மேனேஜரு எனக்கு தெரியும் நீ திருப்பி வந்து வாங்குவ, அதனால தான் நான் அதை ஃபார்வர்டே பண்ணல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் பைபிள் காலேஜ் படிச்சு, பிடிஹெச் படிச்சு, எம்டி கூட படிச்சு, சென்னையில HBIல படிச்சு, அதுக்கப்புறம் எங்க சர்ச்ல பகுதி நேர ஊழியரா பல வருஷம் இப்பவும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு முழு நேர ஊழியர் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன வந்து சின்ன வயசுலயே ஊழியத்துக்காய் பிரித்தெடுத்து முழு நேர ஊழியத்துல அதோ மிஷினரியா வந்து இங்க ஊழியம் செஞ்சுட்டு பைபிள் காலேஜ் டீச் பண்ணிட்டு சர்ச் பாஸ்டரா நான் இருந்து பாஸ்டரிங்கும் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய அழைப்பு. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். பட் என்ன இருந்தாலும் ஒரு பிரசங்கம் செய்யும்பொழுது ஏனோ தானோ என்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை எடுத்து அது வந்து அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை, சரியான அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். ஏன்னா we are dealing with life. வசனம் பிரசங்கிப்பது என்பது ஜீவனோடு கூட நாம் டீல் பண்ணுகிறோம். அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16, 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. அது வந்து சீர்திருத்தலுக்கும், இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், all scriptures of God inspired. It is useful for correcting, teaching, rebuking and training in righteousness. ஒருத்தர் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு இந்த தேவ வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. சோ தேவ வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் என்ன? காட், நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவனை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையாக இருக்கிறது. சோ தேவ வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தமிழ்ல வந்து அருளப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறது. ஆனால் கிரீக்ல அது அருளப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. கிரீக்ல வந்து காட் பிரீத்டுன்னு இருக்கு. ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் காட் பிரீத்டு. பிரீத்துக்கும் அருளப்பட்டிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரீத்னா என்ன அர்த்தம்? சுவாசித்தார் என்ற அர்த்தம். இதே பிரீத் என்ற வார்த்தை இன்னொரு இடத்துல எங்க பாக்குறோம் நம்ம? ஜீவனை உண்டாக்குறது. ஆதியாகமத்துல ஆண்டவர் மனுஷனுக்குள்ள சுவாசித்தார், தன் நாசியிலே சுவாசித்தார் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ள என்ன வந்தது? ஜீவன் வந்தது. அதே போலதான் இந்த வசனங்களை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஆமென். அப்போ இதை நம்ம எப்படி போதிக்கணும்? அதனுடைய வார்த்தைகளை அது ஸ்டடி பண்ணி ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணும் போது நாங்களாம் பல மணி நேரம்
வந்து பிரசங்கம் நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய இன்டர்பிரிட்டேஷன் தெரியும். நான் தான் இன்டர்பிரிட்டேஷன் சப்ஜெக்ட் டீச் பண்றேன் அப்படின்றதுனால நான் வந்து ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது. ஐ ஸ்டடி கமெண்ட்ரிஸை ரீட் பண்ணுவேன். நிறைய ஸ்காலர்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க, கிரீக்ல ஈப்ரூல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் என்ன செய்யணும்னா ஸ்டடி பண்ணி பிரசங்கம் பண்ணும்போது we give them a solid teaching. So ஈப்ரூல வந்து அடையாளத்தை ஏற்படுத்தினார் என்பதற்கு என்னன்னா, லார்ட் appointed a sign for Cain. அவனுக்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார் என்று அர்த்தம். ஆனா தமிழ்ல என்ன வாசிக்கிறோம், அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டார் என்று, அடையாளத்தை போட்டார். ஆனால் எபிரேய பாஷையில அவர் ஏற்படுத்தினார், அடையாளத்தை ஏற்படுத்தினார். அதாவது என்ன அடையாளம்? The Lord appointed a sign for Cain, then the Lord put a mark on Cain. So ஆண்டவர் காயின் மேல ஒரு மார்க்க போட்டாரு என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் காயினுக்கு ஒரு மார்க்க ஏற்படுத்தினார் என்ற அர்த்தம். It is some external sign that something on his body. It is some external sign that something on his body. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் சைன். எக்ஸ்டர்னல் சைன் என்னது? அவன் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல, மாறாக ஒரு எக்ஸ்டர்னல் சைன். எக்ஸ்டர்னல் என்றால் அவன் சரீரத்தில் இல்லாம ஒரு சைன். So possibly the sign could be the cities of refuge we see later in the Pentateuch to give the murderer a fair trial. So அந்த அடையாளம் என்பது என்ன? நீங்க கேட்கலாம், அப்ப என்ன அடையாளம் பாஸ்டர்? அது என்ன அடையாளம்னா, அது ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம். அது என்னதுன்னா, பாசிபிளி அப்படின்னா இப்படி இருக்கலாம். என்னன்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்துல 35ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் யோசுவா 15:59 ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னன்னா, சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடைக்கல பட்டணம். அது என்னது பாஸ்டர் அடைக்கல பட்டணம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல, மோசே நாட்கள்ல ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று என்னன்னா, யாராவது தெரியாம கொலை செய்து விட்டால் அவன் என்ன பண்ணான்னா, அந்த அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போயிடலாம். எங்க போயிடலாம்? ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துல இருந்தால் அவனை யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவனை கொன்று போடக்கூடாது. வாசிப்போம் அந்த வசனத்தை. 35:6. என்னாகமம் 35:6. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகள் அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, இது வந்து லேவியர்களுக்கு சொல்றாரு 42. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்திற்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். The city of refuge. So அவைகள் எதுக்குன்னா, கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை. See, God is gracious. ஆண்டவர் கிருபையுள்ள. ஒருவேளை கோபத்துல, ஒருவேளை அறியாமையில, தெரியாமையில கொலை செய்தால், இதுல பாருங்களேன், இன்றைக்குள்ள ஐபிசி பீனல் கோடு கூட, இந்தியா சட்ட அமைப்புல கூட தெரிஞ்சு பண்ற கொலைக்கும் தெரியாமல் செய்த கொலைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தண்டனைகளிலே வித்தியாசம் உண்டு. ஆமாவா? அதேதான் ஆண்டவர் செஞ்சார். ஒருவேளை ஆண்டவர் யோசிச்சிருப்பார், கேயினுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது, ஆபேல் அடிச்சா அவன் செத்து போவான்றது தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை தெரிஞ்சு, இன்னொன்னு அவன் வேற மன்னிப்பு கேட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து அவனை வந்து என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு. சோ அது பின்வரும் காலங்களிலே ஆண்டவர் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சைனாவே என்ன பண்றாருன்னா மாத்திட்டார். என்னன்னா, a city of refuge. The building of a city immediately after this sign possibly indicate such a foresight to the later law of the Pentateuch. So இந்த சைன், இந்த பாசிபிளி எதை குறிக்குதுன்னா, நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 8, 9, 10 வாசிக்கும் போது, அல்லது 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அங்க ஒரு பட்டணத்தை கட்டுறதை பார்த்திருக்கீங்களா?
பாபேல் கோபுரம். சோ இந்த ஒரு காரியத்துக்கு பின்னால வந்த ஒரு ஃபோர்ஸ் சைட்டா கூட இருக்கலாம். அப்படின்னா ஒரு ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, they built a city. The generation of Cain ends up with the crime scene and the boasting of Lamech. So இந்த இந்த 4ஆம் அதிகாரம் எதுல நிறைவடைகிறது அப்படின்னா, கிரைம் சீன்ல முடியுது. கிரைம் சீன் என்றால் காயின் வந்து தன்னுடைய சகோதரனை கொன்று அதுல முடியுது. அதுக்கப்புறம் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னா, 4ஆம் அதிகார கடைசி வசனங்களை வாசிப்போம். பேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷன் அடுத்து அப்படியே காயின் 17ஆம் வசனம் வாசிங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஓகே, காயின் தன் மனைவியை அறிந்தான். எங்கிருந்து மனைவி வந்தாங்க? அவனுடைய சகோதரி. சோ அந்த நாட்கள்ல பைபிள் உடைய கல்ச்சர் we need to understand. பைபிளுடைய கலாச்சாரம் வந்து இட்ஸ் நாட் a perfect culture. இட்ஸ் நாட் a perfect culture. பட் ஆனா பின்வர காலத்துல ஆண்டவர் வந்து அதை குறித்து அதுக்காக சட்ட திட்டங்களை நியாயப்பிரமாணங்களை எல்லாம் அழகா எழுதிடுவார். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது காயின் தன் மனைவி அறிந்தான்னா இப்பதான் 2 பசங்க வந்தது, அதுக்கப்புறம் எப்படி அறிந்தான் அப்படின்ற கேள்வியில நம்ம கேட்க கூடாது. அவன் ஆப்வியஸா யாரதான் கல்யாணம் பண்ணிருக்கான்? தன்னுடைய சகோதரிகளை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல வேற ஆப்ஷன் கிடையாது. சோ அதே தான் பாருங்க, ஆபிரகாம் கூட சாராள் வந்து பாதி ஆப் சிஸ்டர். சாராள் வந்து ஆப் சிஸ்டர். சோ அது ஒரு பக்கம் இருக்குது. சோ ஏனோக்கு அதுக்கப்புறம் வந்து காயின் தன் மனைவியை வந்து ஓகே, ஏனோக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மிகுவேலை பெற்றான். மிகுவேல் மெத்துசாலாவை பெற்றான். எத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன்? 4 தானே? கரெக்ட் தான். மெகுவேலை பெற்றான். ஓகே, மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசவேல் லாமாக்கை பெற்றான். லாமேக் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லால் என்று பெயர். சோ அங்கேயே பாத்தீங்கன்னா பாலிகாமி வந்துச்சு. பாலிகாமின்னு என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள். பாலிகாமி வந்துச்சு. சோ ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணத்துக்காரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல இசை வாசித்தவன் யார் தெரியுமா? மனிதர்கள்ல இந்த யூபால் சாரி மனிதர்கள் ஃபர்ஸ்ட் இசை வாசித்தது. தேவதூதர்கள் போயிட்டீங்களா? மியூசிக் என்பது இட்ஸ் நாட் அ மாடர்ன் இன்வென்ஷன் அல்ல. ஆதியாக எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல எத்தனை பேருக்கு இப்போ வாசித்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி இல்ல முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். பட் நிறைய பேருக்கு ஒரு விஷயமே தெரியாது. ஆதியாகமத்துலதான் முதல்ல இசை வாசித்தவனை பத்தி போட்டிருக்குது. இசை வல்லுநரை பத்தி போட்டிருக்குது. அதுல அவன் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும். ஜூபல் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளே ஃப்ளூட் அண்ட் ஹார்ப். ஸோ கிண்ணறக்காரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாலும் தூபால் காயினை பெற்றான். அவள் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமாக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமைக்கு 77 பழி
சுமரும் என்றான். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பியூட்டிஃபுல்லா இந்த வசனங்களை இப்படி வாசிக்கும் போதுதான் நமக்கு புரியும். ஒரு காயினுடைய சந்ததியிலே வந்து பார்க்கும்போது துர்மார்க்கனுடைய சந்ததிகளை பார்க்கிறோம். லாமேக் வந்து லாமேக் வந்து ஒரு காயினுடைய சந்ததியில் வந்து ஒரு துர்மார்க்கன். அவன் கூட பாருங்க, கொலை செஞ்சதே அவன் பெருமையாய் மேட்டிமையாய் எண்ணுகிறான். அதான் இங்க பாக்குறோம். The generation of Cain ends with the crime scene and the boasting of Lamech. அவன் போஸ்ட் பண்றான், பெருமை பாராட்டுகிறான், கொலை செய்தது பெருமை பாராட்டுகிறான். ஆனா அதே சமயத்துல 4வது அதிகாரம் முடிவுல என்ன வாசிக்கிறோம்னா, the story of the family ends up with replacing of Abel, the godly son, with another godly son, Seth. The godly generation continues in the line of Seth. இதுலதான் பாருங்க, ஏவாள் என்ன சொல்றா, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறு புத்திரனை கொடுத்தார். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சோ பாருங்க, that is the recognition of God. ஆண்டவர் அங்கதான் ஏவாள் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, the people started to worship God. இதுக்கு முன்னாடி உள்ள சந்ததி என்ன சொல்லுச்சு? வாசிக்கவே இல்லை நம்ம. அவங்க கர்த்தரை தொழுது கொண்டாங்களா? அது துர்மார்க்கனுடைய சந்ததி. ஆனால் சேத்துனுடைய சந்ததியில என்ன பார்க்கிறோம்னா, அவர்கள் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சோ 4ஆம் அதிகாரம் இதுல முடிந்தது. அதுக்கு அடுத்தது we are going into the next chapter 5. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கா? we'll go to the next chapter, 5th chapter, 5ஆம் அதிகாரம். யாராவது வேகமா வாசிங்க. ஓகே, உங்களுக்கு நான் 1 minute டைம் தரேன். இல்ல ஒரு செகண்ட். உங்களுக்கு நான் 2 minutes டைம் தரேன். ஓகே, நீங்க எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும். வாசிச்சு இதுல உள்ள ஒரு அப்சர்வேஷனை நீங்க என்ன செய்யணும்னா சொல்லணும். 2 minutes டைம். மணி 10:29, 10:31க்கு ஐ வில் கம். நான் அதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு வரேன். என் நம்பர் என்ன பிரதர்? 5ஆம் அதிகாரம் வாசிக்க சொன்னாங்க பிரதர். 5ஆம் அதிகாரம்.
வாசாச்சா? ஓகே. அதுல வாசிக்கும் போது பார்த்த ஏதாவது ஒரு அப்சர்வேஷன், ஆல்ரெடி நோட்ஸ் வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்சர்வேஷன். எல்லாருமே இதுல வந்து மரித்தாங்க, பிள்ளை பெற்றாங்கன்னு வரும். 21 23வது வசனம். இல்ல பக்கத்துல. இல்ல இதுல வந்து எல்லாருமே மரித்தாங்க அப்படிங்கறது வரும், குழந்தைங்களை பெத்தாங்க மரித்தாங்கன்ட்டு. ஆனா 21ல ஏனோக்க பற்றி சொல்லும் போது தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்ட்டு வரும். குழந்தைங்களும் பெத்தாங்க, மற்றவங்களும் பெத்தாங்க, ஆனா இவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான்ங்கிறது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கும். அதே போல தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படிங்கறது சொல்லியிருக்கும். மற்றவங்க எல்லாம் மரித்தார்கள் அப்படிங்கிறது தான் வரும். இந்த 2 அப்சர்வேஷன் இருக்குது. வெரி குட், வெரி குட். எனக்கு பிரதர் இது வந்து எல்லாருடைய வம்ச வரலாறும் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பிள்ளைகள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றது. அதாவது ஆதாம் இப்படி வந்து கடைசியா நோவா வரைக்கும் இருக்குது. சிஸ்டர் சொன்ன வசனம் நானும் நோட் பண்ணியிருந்தேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியிருந்தேன். மற்ற எல்லாருமே இத்தனை பிள்ளைகள் பெற்றாங்க மரித்தாங்க, இத்தனை பிள்ளைகள் பெற்றாங்க மரித்தாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க ஏனோக்கு ஸ்பெசிஃபை பண்ணி தேவனோடு சஞ்சரித்தான் அப்படிங்கிறது. வெரி குட், வெரி குட், நைஸ் அப்சர்வேஷன். இன்னும் ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது எல்லாருடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்குது. இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார்னு சொல்லிட்டு. ஆனா நோவாவுக்கு மட்டும் பெயர் காரணம் சொல்லப்பட்டிருக்குது. இவன் இந்த பூமியில நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு ஒரு காரணத்தோட பெயர் வச்சிருக்காங்க. மற்றவங்க யாருக்கும் அந்த காரணத்தை சொல்லல. ஒருவேளை வச்சிருக்கலாம், சொல்லல. That's one observation. இதுல வயது இருக்கலாம். ஒவ்வொரு தலைமுறை ஆக ஆக வயது குறைஞ்சு கொண்டே போகுது. அதை நான் நோட் பண்ணி. ஓகே, தட்ஸ் குட் ஒன். ஓகே, எனி அதர் ஸ்பெஷல்? பாஸ்டர், அவங்க காயினுடைய வம்சத்திலயும் இதே பெயர்களை கொண்டவங்க இருக்காங்கல்ல. காயினுக்கு பிறந்தவர்களையும் லாமேக்கு, மெத்துசாலா, அப்புறம் ஏனோக் 3, அது வேற சந்ததி. இது அதே பெயர் கொண்ட இந்த 3 பேர் இந்த சந்ததியிலையும் இருக்காங்க. அது சிம்பிள் தான். ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர்கள் இருக்காது. அது வந்து இட்ஸ் a காமன் திங். பிகாஸ் புதிய ஏற்பாட்டிலேயுமே வந்து அது புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். யேசுவா என்பது நூத்துக்கணக்கான யோசுவா இருந்தாங்க இயேசு இருந்த டைம்ல. சரி, நம்ம வந்து பைபிள் ஆக்சுவலா இயேசு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கூப்பிடுறோம். பைபிள்ல வாசிக்கிறோம்ல, இயேசு அவனை நோக்கி. ஆனா உண்மையில தாய் அவங்க மரியாள் அம்மா வந்து இயேசுவை நான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்படியே கூப்பிடலையா? வேற எப்படி கூப்பிடுவாங்க? மகனேவா? மகனே கூட சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா மரியாளுக்கு தமிழ் தெரியாது இல்ல. இதுல வாசிப்போல, யோவான்ல ஆண்டவர் வந்து அம்மாவை பார்த்து, ஸ்திரீயே இன்னும் எனக்கு நேரம் வரவில்லை. அது சொல்லுவாங்க. ஐயோ ஏசப்பா பாரு, அம்மா பார்த்து ஸ்திரீயே சொல்றாரு. அட கடவுளே, ஸ்திரீன்றது கிரீக்ல வந்து குணேனா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு. ஆனா அதையே டிரான்ஸ்லேட் நம்ம எப்படி பண்ணிட்டாங்க, ஸ்திரீயே. இது கூட பரவாயில்ல, நேபாளி, நாங்க இருக்கிற இடத்துல நேபாளி, ஹிந்தி. நேபாளியில என்ன சொல்றாங்க, ஹே நாரி. என்னது ஏ நாரி? நம்ம தமிழ்ல நாரில வேற அர்த்தம். நேபாளில ஹே நாரி அப்படின்னா மேரா சமய அபி தக் நஹி ஆயா. இதுல வந்து ஸ்திரீ ஏ மயிலா. ஹிந்தில வந்து ஏ மயிலானா பெண்மணி. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன். ஸோ நேம்ஸ் வந்து அந்த நாட்கள்ல வந்து சேம் நேம்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் இந்த தகப்பனுடைய வம்ச வரலாறு வரக்கூடிய நேம்ஸ் என்ன செய்யறாங்க. ஸோ அந்த நாட்கள்ல இயேசு இருந்த நாட்கள்லயே நூத்துக்கணக்கான இயேசுவா இருந்தாங்க. அதனாலதான் இயேசுவான்னு தான் கூப்பிட்டாங்க. ஸோ யேசுவா வந்து அதனால்தான் கலிலேயாவை சேர்ந்த யேசுவா அல்லது நாசரேத்தை சேர்ந்த யேசுவா என்ற ஒரு டைட்டில் நேமோட என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய அப்சர்வேஷன்ஸ் நீங்க எல்லாமே கொடுத்துருந்தீங்க. வெரி நைஸ்.
ஸோ அதுல நம்ம நோட்ஸ்ல இருந்து பார்ப்போம். த ஜீனியாலஜி என்றால் வம்ச வரலாறு. ஃபோக்கஸஸ் ஆன் 2 people. இந்த முக்கிய நான் எப்பவுமே கேட்பேன், உங்க கூட அதே கேள்வி கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஜீனியாலஜி தெரியுமா? உங்க ஜீனியாலஜி, உங்க அப்பா பேர் தெரியும், உங்க தாத்தா பேர் தெரியும், உங்க தாத்தாக்கு தாத்தா பேரு, ஒரு 3 தலைமுறை என்ன தெரியலாம். தாத்தாக்கு 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 உங்களுக்காச்சும் பரவாயில்ல 3 தலைமுறை. நான் இருக்கிற இடத்துல நான் டீச் பண்ற இடத்துல எல்லாம் 2 தலைமுறை தெரியாது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்னடா பண்றீங்கன்னா, சார் எங்களுக்கு தெரியாது சார். சோ பட் இந்த இடத்துல பாருங்களேன், மோஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருந்தால் அந்த ஜீனாலஜி ரொம்ப அக்யூரேட்டா என்ன செய்யறாரு, அவர் எழுதுறார். ஸோ these are some of the observations that we need to see. Bible is not something just written like that. அதனால்தான் it is inspired by God. ஸோ நம்ம ஈஸியா வாசித்துட்டு போறோம். எத்தனை பேர் இதை வாசித்திருப்பீங்க? ஏன்னா பொதுவாகவே ஜீனாலஜி வாசித்தாலே எல்லாருக்கும் போர் அடிக்கும். கரெக்டா இல்லையா? என்னைக்காவது யாராவது மத்தேயு முதல் அதிகாரம் வாசித்திருக்கீங்க? எப்பயாவது. எப்ப வாசிப்போம்னா கிறிஸ்துமஸுக்கு வாசிப்போம். பட் உண்மையாவே சொல்ல போனா கண்டிப்பா அது போர் அடிக்கக்கூடிய ஒரு, சரி மத்தேயு வாசிச்சா பரவாயில்ல, லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிச்சிருக்கீங்களா? அதுலயும் ஜீனாலஜி இருக்கும். அதுல மரியாதைல இருந்து ஆரம்பிச்சு ஆதாம் வரலாம் எழுதியிருக்கும். இதுல ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு இயேசுல முடிஞ்சிருக்கும் மத்தேயுல. பட் இங்க பாத்தீங்கன்னா ஜீனாலஜி சம்டைம்ஸ் we think it's so boring. அது போரான ஒரு ஸ்கிரிப்சர் போர்ஷன்ரா, என்னடா இவன் அவனை பெற்றான், இவனை பெற்றான், இதை தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ண போறோம் யோசிச்சிருக்கீங்களா? பட் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா லைஃப் நம்ம அங்க பாக்குறோம். ஹவு த ஜெனரேஷன் இஸ் மல்டிப்ளைட், எப்படி ஜனங்கள் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ஜீனியாலஜி எழுதப்பட்டதுக்கு முக்கிய ஃபோக்கஸ் என்ன? 2 பேர். ஒன்னு ஈனோக்கு, இன்னொன்னு நோவா. நிறைய பேர் அதுல இருக்குது. ஒன்னு ஈனோக்கு, இன்னொன்னு நோவா. The purpose of this genealogy is to emphasize that the promise of death for sin has been carried out. இந்த ஜீனியாலஜி எழுதப்பட்டுவதற்கான, இந்த வம்ச வரலாறு எழுதப்பட்டதற்கான முக்கிய காரணம், முக்கிய நோக்கம் என்னவென்றால், தேவன் மனிதனுக்கு கட்டளையிட்ட அந்த பாவத்திற்கான அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும், அல்லது நிறைவேற்றினதை. தேவன் என்ன சொன்னாரு? ஆதாமை பார்த்து, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், ஆகவே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற வாக்கு தத்துவம் நிறைவேற்றினதை, தேவன் நிறைவேற்றினதை அங்க என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். However, the numerous references to death suddenly stops at one man who did not die. எப்படி இருந்தாலும் இவனை பெற்றான், அவனும் மரித்தான். சிஸ்டர் அழகா பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இவனை பெற்றான், அவனும் மரித்தான் என்று நிறைய வசனங்கள் எதை எம்பசிஸ் பண்ணனா, அதாவது மனிதர்கள் இறந்து போனாங்க என்பதை என்ன பண்ணுதுன்னா எம்பசிஸ் பண்ணுது. சோ அப்படி இருக்கும்போது சடனா அங்க என்ன வாசிக்கிறேன்னா, ஒரு மனிதன் மரிக்கவில்லை. A man did not die. இறந்து போனான், மரித்தான் என்று லைனா எழுதிட்டு வர்ற இடத்துல சடனா ஒண்ணு வரும்போது நம்ம திடீர்னு என்ன பார்ப்போம்? சில நேரத்துல யாராவது ஒரு கதை சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, நம்ம ரொம்ப உன்னித்து கவனிக்கவே மாட்டோம். சடனா ஒரு ட்விஸ்ட் வரும்போது, கடைசியில ட்விஸ்ட் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு என்னடா அது? பிரசங்க யாரு கூட பாருங்களேன், பிரசங்கம் பண்ணும்போது ஒரு டியூனாவே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு எம்பசிஸ் பண்ணும்போது திடீர்னு அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்பதான் தூங்கிட்டு இருக்கலாம், என்ன பண்ணுவாங்க? திடீர்னு எந்திரிச்சு அல்லேலூயா சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு there is a twist. என்னன்னா, ஒரு மனுஷன் மரிக்கவில்லை. சோ அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அவன் மரிக்கல? The author shows that the way to escape death, இதுக்கு முன்னாடி மரித்தார்கள்
என்று வாசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு மனுஷன் வந்து மரித்துட்டான், மறிக்கல அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி வரும், இந்த மனுஷன் மட்டும் எப்படிடா மறிக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணான்? சோ மரிக்காத மனிதன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, டு எஸ்கேப் ஃப்ரம் டெத் இஸ் டு வாக் வித் காட். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது ஒரு மனிதன் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஆமென். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு 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 சம்பவத்தை நாம் இங்க என்ன செய்யறோம். The genealogy ends with Noah. See, இந்த 5ஆம் அதிகாரத்துல ஜீனியாலஜி, அந்த வம்ச வரலாறு எதுல முடியுதுன்னா நோவாவுடைய கதையில முடியுது. அந்த நோவாவுடைய கதையிலையும் அதே தான் நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, நோவா ஆல்சோ எஸ்கேப் டெத். நோவாவை என்ன பண்ணாரு? மரணத்துல இருந்து தப்பிச்சாரா இல்லையா? நோவா காலத்துல என்ன வந்துச்சு? வெள்ளம், ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயத்துல இருந்து தப்பித்தாரா இல்லையா? அவர் தப்பித்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் நோவா உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்ற அர்த்தம். He walked with God. See, அதுக்கு முன்னாடி ஈனோக்கு குறித்து சிலதை வாசிக்கிறோம், சிலதை பார்க்கலாம். ஈனோக்கு தன்னுடைய மகனை பெற்ற போது ஈனோக்கோட மகன் பேர் என்ன? மெத்துசலா. மெத்துசுலா. மெத்துசுலாவே வந்து ஆக்சுவலா இட்ஸ் a prophetical name. மெத்துசுலா என்ன நேம்? prophetical name. மெத்துசுலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, it will come when he dies. It will come when he dies. மெத்துசலாவோட அர்த்த பேருக்கான அர்த்தம் என்ன? அவன் மரிக்கும் பொழுது அது வரும். எது வரும்? மரணம் அல்லது அழிவு. ஜலப்பிரளயம் வரும். அவன் மரிக்கும் போது என்ன வரும்னா ஜலப்பிரளயம். The meaning for the word Methuselah means it will come when he dies. So ஏனோக்குக்கு ஆண்டவர் முன்கூட்டியே மேபி சொல்லியிருக்கலாம் ஒரு ஜலப்பிரளயம். ஏன்னா he walked with God. He walked with God. See, walked with Godனா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல நிறைய டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். See, walk before God. சில வசனங்கள் கூட இருக்கு. இவன் தேவனுக்கு முன்பாக நடந்து போனான். Walked before God. Walked behind God. Walked with God. 3 வித்தியாசமான வாக் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு பின்னாக, தேவனோடு. இதுல எது சூப்பர்? தேவனோடு. சொல்லுங்க. தேவனோடு. வித் காட். வித் காட், தேவனோடு. ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கணும்னா, ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பிள்ளைங்க பார்க்குக்குள்ள போகும்போது, ஆக்சுவலா இது என் லைஃப்லயே நடந்தது இதே சிச்சுவேஷன். என் 2 பசங்களை நான் பார்க்க கூட்டு போகும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு முன்னாடி ஓடிப்படுவாங்க. சின்ன பசங்களா இருந்தா, சின்னதா இருந்தா 2 வயசு கூட இருக்கட்டும், 3 வயசு கூட இருக்கட்டும், நம்ம கையை உதறிட்டு அது என்ன பண்ணணும்னா முன்னாடி போகும். போகுமா போகாதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து டே அங்க போகாத, டே இங்க போகாத, டே அங்க போகாத. இது வந்து சின்ன பசங்க. கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நீங்க, அப்பா அம்மா நீங்க முன்னாடி போங்க, நாங்க என்ன பண்ணுவோம், பின்னாடி நடந்து வருவாங்க. அவங்க பின்னாடி ஜாலியா பேசிட்டு அங்கங்க பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. கரெக்டா நான் சொல்றது அப்சர்வேஷன்? ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்ல நடந்து போகும்போது 2 பேரும் எப்படி போவாங்க? இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நடந்து போகும்போது, இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடந்து போகும்போது, ஹஸ்பண்ட் அங்க முன்னாடியும் ஒய்ஃப் அங்க பின்னாடியும் அப்படியே போவாங்க. ஹஸ்பண்ட் பின்னாடியே பேசிட்டா போவாரு. இல்ல ஒய்ஃப் என்னங்க நீங்க பார்த்து போங்க அப்படியே பேசி போவாங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா they walk together. But when they walk together, அப்பதான் அவங்க நிறைய காரியங்களை என்ன செய்வாங்கன்னா பேசிட்டே போவாங்க.
they discuss each other, they discuss things. இந்த ஃபேமிலியில் நம்ம என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம். ஹலோ, நான் சொல்றது உண்மை தானே? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பா சொல்லணும். ஸோ தட் ஹேப்பன்ஸ். நான் கூட சில நேரத்தில் நானும் இப்போ என் பசங்களாம் வளர்ந்து வராங்க, அவங்க முன்னாடி எதுவுமே பேச முடியாது. ஏதோ என் பெரிய பையன் இருக்கான், நாங்க ஏதாவது பேசணும்னா அவங்க வந்து நிற்பாங்க. அதனால ஏய் ஓடு, என்ன கேட்க வந்த, இல்ல இல்ல என்னத்தான் பேசுறீங்க, ஓடிடு. they want to know what we are talking. அதனால டே ஓடு. ஸோ நானும் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம்னா, பைக் எடுத்துட்டு ஏதாவது பேசணும், நாங்கள் எங்களுக்குள்ள ஏதாவது ஷேர் பண்ணிடணும்னா பைக் எடுத்துட்டு ஒரு லாங் ஒரு ட்ரிப்பு போவோம். பைக் எடுத்துட்டு லாங் சும்மா அந்த டைம்ல தான் எல்லாத்தையும் பேசி ஷேர் பண்ணிட்டு, திஸ் இஸ் கால்ட் வாக்கிங் வித் ஈச் அதர். See, நோவா வாக்ட் வித் காட் அப்படின்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்தான்னா, அவன் வந்து தேவனோடு கூட it talks about an intimate relationship that he had with God. அவனோடு தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு உறவை அவன் வைத்திருந்தான். See, எப்போ நம்ம மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும்? இன்னைக்கு கூட நமக்கு முன்னாடி ஒரு மரணம் இருக்கு, ஆக்கினை திருப்பு இருக்கு. இந்த 2வது மரணம் ஆகிய அந்த அந்த அக்கினி, அந்த கடல்ல போய் நம்ம மறிக்கக்கூடிய அந்த ஃபைனல் டெத்துன்னு ஒன்று இருக்கு. ஓகே, மேபி இந்த உலகத்துல நம்ம எல்லாரையுமே மறிப்போம். ஆனால் அந்த 2வது மரணத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? வாக்கிங் வித் காட். ஆமென். See, நிறைய பேர் வந்து பரலோகம் போகணும். எத்தனை பேர் பரலோகம் போகணும்? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பரலோகம் போன ஆசை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் போகணும் pastor. கண்டிப்பா. எல்லாருமே போகணும். See, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 1960, 70 இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசங்கியார்கள் ஜனங்களை பயப்பத்தியே சாவடிப்பாங்க. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்திற்கு போய்விடுவாய், அக்கினி நெருப்புல நீ தள்ளப்படுவாய், அங்க வந்து உன்னை கடையில போட்டு பொறித்து எடுப்பாங்க. இதுல நிறைய பேர் ஐயோ ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்கா? நிறைய பிரசங்கியா இருக்கு. இனி கூட அப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர். பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இது நடக்கும், அது நடக்குது, இது நடக்குது, நீ ரட்சிக்கப்படு, அது பண்ணு, இது பண்ணு. ஜனங்களை பயப்பத்தி ஆண்டவருக்குள்ள நடத்தக்கூடாது. ஜனங்களை தேவன் மீது ஒரு அன்பு காட்டி ஜனங்களை தேவனுக்குள்ள நடத்த வேண்டும். ஆமீன் சொல்றீங்களா? சரி, நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்கள் எப்படி தெரியுமா? டேய் நல்லா போடுறா, மார்க் வாங்கணும், நல்லா போடுறா, மார்க் வாங்கணும், நல்லா போடுறா, மார்க் வாங்கணும். அவனை பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு நல்லா மார்க் எடுக்கிறான். டேய் உன் மாமா பொண்ணு பயங்கரமா படிக்குதுன்னா மார்க் எடுக்கும், மார்க் எடுக்கும், மார்க் எடுக்கும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், படி படின்னு சொல்லிட்டு கடைசியில அவன் மார்க் எடுக்கணும்ன்றதே படிச்சு அவன் வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். பட் இப்படி சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள். என்ன தெரியுமா? டேய் நீ படிடா, நல்லா நீ நல்லா படிச்சா அதுக்குடைய பிரதிபலன் என்ன சொல்லுங்க? ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நல்ல நீ நல்லா படிச்சா அதுக்குடைய பிரதிபலன் நல்ல மார்க். நீ நல்லா மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும் படிச்சா எக்ஸாம்ல போய் பயந்து ஐயோ அவன் மார்க் எடுத்துருவான், என்னை விட இவன் மார்க் எடுத்துருவான், எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நான் போன் அட்டன் பண்ண முடியாது. அதுவும் சர்ச்சில் எல்லாம் வளர்ந்தா அவ்வளவுதான். ஏன்னா 10-15 பேர் 10th எழுதிருப்பான். உடனே எல்லா பிலீவர்ஸ்குள்ளயும் ஒரே கான்வர்சேஷன் ஆகும். சிஸ்டர் உங்க பையன் எவ்வளவு மார்க் எடுத்தான்? அவன் அடுத்த 1 மாசம் தச்சு பக்கமே போக மாட்டான். ஹலோ, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா, டேய் நல்லா படிடா, the way you study well will result in your marks. நீ மார்க்குக்காக படிச்சனா எக்ஸாம் முடிச்சுட்டு கேளுங்களேன், என்னடா படிச்சனா? ஆனா போங்க டாடி, ஒண்ணுமே தெரியாது டாடி எனக்கு. இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்க, இன்னைக்கு இருக்கிற 12th முடிக்கும் போது கேளுங்க, 11th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனா அவன் 12th என்ன படிச்சானே அவனுக்கு தெரியாது. ஆனா நல்லா படிச்சா அவன் எப்போனாலும் அவனால என்ன செய்ய முடியும்னா அவன் படிச்சதை சொல்ல முடியும். இதேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும், இதுதான் போதகர்கள் நீ செய்யணும். என்னன்னா நீ ஆண்டவரோடு கூட நட, அது உன்னை எங்க கொண்டு போவோம்? It will take you to eternity. தேவனோடு கூட நடக்கிறது தான் இந்த எதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும்னா மரணத்திலிருந்து தப்பிது. சிலர் சொல்லுவாங்க, சிலர் ஒருவேளை நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ஏனோக்கு திரும்பி வருவாரா? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மரணம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஏனோக்கும் எலியாவும் திரும்ப வந்து மரிக்கணும் அப்படின்னு
பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். அதான் இல்ல, ஏனோக்கும் எலியாவும் திரும்பி வர மாட்டாங்க. See, God already judged them. ஆண்டவர் ஏற்கனவே இதுதான் God. இதுதான் God. நாம ஒரு நிறைய பிரசங்க நான் கூட கேட்டிருப்பேன். புதிய ஏற்பாட்டுல ரெவலேஷன்ல 2 விட்னஸ், 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்க யுத்தம் பண்ணி அவங்க மரித்து போவாங்க. அது எல்லாருமே பார்ப்பாங்க. இஸ் இட் டாக்கிங் அபவுட் எலைஜா ஆர் ஈனோக்? அது ஈனோக்கை பத்தி எலைஜா பத்தியுமா? அப்படி அங்க போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ரெவலேஷன் எடுக்கவும் இல்லை இப்போ. ஆனா அது என்ன, சோ ஏனோக்கு திரும்பி வரணும்னு அவசியமே இல்லை, வரவும் மாட்டார். ஏன்னா God already judged him and he already took him. ஓகே, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போன நாம என்ன செய்யணும்? தேவனோடு நடக்கணும். நம்ம தேவனோடு நடக்கிறது தான் நம்ம அந்த ஆக்கினையிலிருந்து தப்பித்துக்கோ. இன்னைக்கு நம்ம ஆண்டரை எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நம்மள ஆண்டரை எடுத்துக்கொள்ள முடியுமா? சந்தேகமா பாக்குறீங்க. எடுப்பாரு. ஆனா இன்னைக்கும் ஆண்டவரால் எடுக்க முடியும், இன்னைக்கும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியும். பட் அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறோமா? அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நடக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் கூட, பட் we will go to the eternity. அதனாலதான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். See, இதெல்லாம் நம்ம போதிக்கிறதுக்கு நோவாக்கு யாருமே இல்லை. எந்த சர்ச் பாஸ்டர் நோவாக்கு போதித்தார்? எந்த ரிவைவல் பிரசங்கர் நோவா அல்லது ஏனோக்கே நீங்கள் ஆண்டவரோடு நடக்கணும் யார் கத்து கொடுத்தா? யாருமே கத்து கொடுக்கல. பட் அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தெரிந்த ஆண்டவரை குறித்து அந்த அறிவு அவர்கள் தேவனோடு கூட நடக்க வைத்தது. ஓகே, இன்னைக்கு நமக்கு எல்லா சத்தியங்கள், பைபிள் வசனங்கள் எல்லாமே தெரிஞ்சோம். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சோ ஆண்டவரால நம்மளை எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதே சமயத்துல நம்ம இந்த பூமியில வைத்து நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைத்து நம்மளை எப்போ எடுக்கணுமோ அவர் எடுக்கவும் முடியும். பட் ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்ல, என் அண்டர்ஸ்டாண்டிங், நான் கற்றுக்கொண்டது, ஏனோக்கு திருப்பி வர அவசியம் இல்லை. Yes, God has already taken him. அதே மாதிரி எலைஜாவும் பாருங்க, ஆண்டவர் எலியாவையும் எடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்களில மறுரூப மலையில எலியா வருவார். எலியா மோசேயும் எலியாவும் என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுவாங்க. சோ திருப்பி அவங்க வருவாங்களா? அதெல்லாம் நம்மளுடைய அடுத்த கேள்வி. வருவாங்க வரமாட்டாங்கன்றதுலாம் இல்ல. பட் ஏனோக்கை போல நாம் என்ன செய்யணும்? தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்கணும். அதே சமயத்துலதான் நோவாவும் தேவனோடு அவன் சஞ்சரித்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால he escaped the death. So notes என்ன சொல்லுதுன்னா, the genealogy ends with Noah, who also did not die with the rest of the people but escaped death because he walked with God. நோவாவை குறித்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுது. அவன் உத்தமனும், அவன் வாழ்ந்த நாட்களிலே இந்த ஜனங்களிலே அவன் உத்தமனும், அவன் நீதிமானும், அவன் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனாய். இதே குவாலிட்டி தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்ற பாவம் நிறைந்த உலகம் தான், அக்கிரமம் நிறைந்த உலகம் தான், உபத்திரவம் நிறைந்த உலகம் தான், நம்மள பரியாசம் பண்ணுகிற உலகம் தான். ஆனா இந்த உலகத்துல நோவாவை போல நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஈனோக்கை போல வாழும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய ஆக்கினை தீர்ப்புல இருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு யாரையுமே பார்க்க கூடாது. We should not look at anybody, but we should have a personal relationship with God. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவ மனிதர்களாய், பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The cause for flood. ஓகே, சோ 5ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நம்ம அதுதான் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். 6ஆம் அதிகாரம். ஓகே, 6ஆம் அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் வாசிட்டு வாங்க. அதுல கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில காரியங்களை நீங்க பார்க்கலாம். ஸோ இத்தோட 5ஆம் அதிகாரம் நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்துல இருந்து நாம கற்றுக்கொண்ட சில காரியங்கள், when we walk with God,
இன்றைக்கும் ஆண்டவர் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதர்களாய், தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் நமக்கு ரகசியங்களை, தேவன் நமக்கு சம்பவிக்கிற காரியங்களை வெளிப்படுத்தலாம், நம்ம ஆண்டவர் நடத்துவாரு. சோ அது நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செய்யும், நடத்தும். சரி, சந்தேகங்கள், கேள்விகள் என்ன, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஓகே, shall we close? யார் ஜெபம் பண்றீங்க? பிரதர் மோகன் ஸ்டூவர்ட் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றியோடு தூக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களை அப்பா அந்த வேத பாட பகுதியில கர்த்தாவை நீங்க சேர்த்து, கர்த்தாவே இதனுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை, கர்த்தாவை தெரியாத அர்த்தங்களை அப்பா எங்களுக்கு தேவருடைய தாசர் மூலம் கர்த்தாவை எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் இது படித்து என்னதானா என்று விட்டு விடாதபடி கற்றுக்கொண்ட காரியங்களை கர்த்தாவே மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் கர்த்தாவை இதை அபியாசப்படுத்த தேவனிய கிருபை தரணும். எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவை இதை கை கொண்டு நடக்க தேவன் உதவி செய்யணும். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னிக்கணும் கர்த்தாவே. வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தாவே இந்த பாட பகுதி கர்த்தாவை தடையில்லாமல் நடக்க தேவன் கிருபை செய்யணும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு தனி இடங்களில் இருக்கிறோம். இந்த விரையில் எங்களோடு இருந்து எங்களுக்கு கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையை ஆசீர்வதித்து தர வேண்டுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென். Thank you so much. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல நாம் சந்திப்போம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா பர்சனலா யூ கேன் கால் மீ, யூ கேன் டெக்ஸ்ட் மீ. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. Good night. Good night. Thank you, Pastor. Thank you.